மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்போன் நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 14ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. நம்முடைய நடப்பு நிகழ்வின் தொகுப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் சமீப காலங்களில் புதிய அந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் ட்விஸ்ட் வச்சு சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை கலந்து கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ முடிஞ்ச அந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம நோட்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அருமையாக நிறைய கேட்டுக்கிறாங்க. இது தொடர்பாக ஒரு ஸ்பெஷலாக அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். சரியா? இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 14ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் முக்கியமான உள்ளடக்கங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் செய்தியை என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. முக்கிய தினங்கள் மார்ச் 14ல் ஒரு சில முக்கிய தினங்கள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உடன்குடியில் சர்வதேச அனல் மின் நிலையம் சரியா திறக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி இது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வரி செய்திகள் பார்க்கும்போது தான் ஒரு வரி செய்திகள்ங்கிற மாதிரி அசால்ட்டாக இருக்கும், ஆனால் அது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் முக்கியமானது. அதுக்கப்புறம் மாநில பேரிடர் நிவாரண நிதி, இது தவிர இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகள் உள்ளே இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், மறக்காதீங்க. சரியாம்மா? இப்போ நம்ம பார்க்கலாம் மார்ச் 14ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள். மார்ச் 14 அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான தினம் சர்வதேச கணித தினம். சரி, இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படிங்கிறது. இது தவிர பார்த்தீங்கன்னா சர்வதேச இந்த பை தினம். சரியா? இந்த பை அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல, அதற்கான தினமும் மார்ச் 14ஆம் தேதி தான். இது இந்தியாவில் எப்போது சர்வதேச கணித தினம் மார்ச் 14ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவில் தேசிய கணித தினம் ராமானுஜரின் பிறந்த நாளான டிசம்பர் 22ஆம் தேதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கணித துறையில் வழங்கப்படும் உலகின் மிக உயரிய விருது எதை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பதக்கம். சரி, ஃபீல்டு மெடல் சொல்லுவாங்க. 1936ஆம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மேற்பட்ட சிறந்த கணித துறையில் சாதித்த நபர்களுக்கு வழங்கப்படும். இந்த விருதை வழங்கும் அமைப்பு சர்வதேச கணித ஒன்றியம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச கணித ஒன்றியமானது உலகின் உயரிய கணித துறைக்கான விருதான இந்த ஃபீல்டு மெடல் அப்படிங்கிற விருதை கொடுக்குறாங்க 1936ல இருந்து. இதே மாதிரி பார்த்தா இந்த ஏபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கணிதத்துறைக்கான ஒரு முக்கியமான பரிசு என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அப்போ சர்வதேச கணித தினம் மார்ச் 14, தேசிய கணித தினம் டிசம்பர் 22, மறக்காதீங்க. சரி, அடுத்தபடியாக அடுத்த செய்தி பெறலாமா? முக்கியமான செய்தி உடன்குடியில் அனல் மின் நிலையம். சரியா? தூத்துக்குடி மாவட்டம் அந்த இது பார்த்துக்கோங்க. உடன்குடி அப்படின்னா தூத்துக்குடி. உடன்குடினாலே கருப்பட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். சரியா? அந்த உடன்குடியில் 13,077 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தின் மின் உற்பத்தியை, அதாவது முதற்கட்ட மின் உற்பத்தியினை சரியா தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலமாக தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது யார் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம். சரியா? தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம். இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் சரிங்களா எப்போது உருவாக்கப்பட்டது? சரியா? இதற்கான பதிலாக கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இந்த உடன்குடி அனல் மின் நிலையத்தின் அந்த முதல் அலகு சொல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டோட அந்த கெப்பாசிட்டி உற்பத்தி திறன் 660 மெகாவாட் திறன் கொண்டது. அப்போ உடன்குடி அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் தூத்துக்குடி மாவட்டம். இதை அமைத்துள்ளது தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம். சரியா? எப்போது உருவாக்கப்பட்டது? அந்த டான்ஜெட்கோன்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான ஒரு வரி செய்திகள் பாருங்க. ஜல் ஜீவன் திட்டம் ரெகுலராக நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட ஏற்கனவே வீடியோவில் போட்டுக்கிறோம். 2019ஆம் ஆண்டில் கிராமங்களில் இருக்க அனைவருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை உறுதி செய்வதற்கு 2019 சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் அந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது. முதல்ல இதற்கான இலக்கு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு சொல்லியிருந்தாங்க. தற்போது இந்த இலக்கு 2028ஆக மாற்றப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் மிஷன். அடுத்து MMR. சரியா? மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் 2021, 2025 அது DMK ஆட்சி காலத்தில் 35ஆக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க. அடுத்து சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது மதுரை. சரியா? மதுரை விமான நிலையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திருச்சி, கோவை, சென்னைக்கு அடுத்து 4வது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இடம் மதுரை, மறக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டமும் ரெகுலராக நியூஸில் வந்துட்டு தான் இருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். சரியா? இது ஸ்டார்டிங்கில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமாக 2006ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி அவர்களின் பெயர் சேர்க்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு தான் புதுசாக மத்திய அரசு பெயர் வச்சுக்கிறாங்க, VBG ராம்ஜி. இந்த இடத்துல இதற்கான போனஸ் கேள்வி, VBG ராம்ஜி என்பதன் விரிவாக்கம் என்ன? இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா இது நிறைய வாட்டி பார்த்துட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக தமிழ்நாடு மாநில
தலைமை தகவல் ஆணையர், தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஷகில் அக்தர் அவர்கள். சரியா, இது ஏன் நியூஸில் வந்து அப்படின்னா இதற்கான உறுப்பினர்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தியில் வந்துடுது. நம்ம அதில் யார் தலைமை தகவல் ஆணையர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு போனஸ் கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அதையும் போனஸ் கேள்வியாக கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ்ல வந்த ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி, மாநில பேரிடர் நிவாரண நிதி, சரி, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதற்கு சில ஒரு 5 மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியில் வந்ததுனால அப்போ மாநில பேரிடர் நிவாரண நிதினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, மாநில பேரிடர் மீட்பு நிதி, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005, சரி, 2004 டிசம்பர் 26 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் உருவாக்குறாங்க 2006ஆம் ஆண்டு. அந்த 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் பிரிவு 48(1) கீழ் சரியா உருவாக்கப்பட்டதான் இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி. 13வது நிதி ஆணையத்தின் முக்கியமான நோட்ஸ் பாருங்க, சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாம் எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. 13வது நிதி ஆணையத்தின் அதாவது 2010ஆம் ஆண்டில் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த SDRF படி முறைப்படி உருவாக்கப்பட்டது. நிதி பங்களிப்பு சரியா, இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியில் மொத்தம் 75% மத்திய அரசோட பங்களிப்பாக இருக்கும். 75% மத்திய அரசு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் மிச்சம் 25% அந்த மாநில அரசோட பங்காக இருக்கும். சரியா, சில பின்தங்கிய மாநிலங்கள் ஓகேவா, இமயமலை எல்லைகளை கொண்டுள்ள அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நிதி பங்களிப்பு இதில் 90% இருக்கும். அதில் மாநில அரசோட பங்களிப்பு மிச்சம் இருக்கிற 10% இருக்கும். சரிங்களா, சரி, என்னென்னலாம் பேரிடர்கள், எதெல்லாம் பேரிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா புயல், வறட்சி, பூகம்பம், தீ, வெள்ளம், சுனாமி, ஆலங்கட்டி மழை, நிலச்சரிவு, பனிச்சரிவு, மேகவெடிப்பு, பூச்சி தாக்குதல், உறைபனி, இது எல்லாமே டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இது தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். முதல் சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச கணித தினம், சரி, சர்வதேச ஸ்பெல்லிங் பாருங்க, சர்வதேச கணித தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்தியாவில் யாருடைய பிறந்த நாளில் தேசிய கணித தினம் கொண்டாடப்படுகிறது? 2வது சூப்பர் 6 கேள்வி. 3வது சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச அனல் மின் நிலையம் திறக்கப்பட்டுள்ள உடன்குடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? 4வது சூப்பர் 6 கேள்வி, எந்த நிதி ஆணையத்தின் சரியா எந்த நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் SDRF உருவாக்கப்பட்டது? முடிஞ்சா அந்த 13வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருங்கிறது சொன்னாலே போதும் எனக்கு. ஓகேவா, அடுத்து பேரிடர் மேலாண்மை சட்டம், சார், பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? MGNREGS திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரியா, நன்றி.